ஹரி ஓம். கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பகவத்கீதை 12வது அத்தியாய பக்தி யோகத்தில் 13வது ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் என்ன கூறுகிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். நாம் நினைக்கிறோம் இறை வழிபாடு பக்தி என்றால் என்ன என்றால் தினமும் ஆலயத்திற்கு செல்வது, அர்ச்சனை செய்வது, இறைவனுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து வழிபடுவது, இறைவனுக்கு தகுந்த என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அதை எல்லாவற்றையும் செய்வது, பக்தி செய்வது, பஜனைகள் செய்வது, சத்சங்கங்களில் பங்கு கொள்வது, இவை மட்டுமே பக்தி ஆகாது. உண்மை பக்தி என்ன என்றால் ஒரு மனிதன், தனி மனிதன் அந்த அவனுடைய மனதில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அகிம்சை, திருப்தி போன்ற குணங்கள் யார் ஒருங்கே பெற்றவர்களாக இருக்கிறார்களோ இந்த இப்படிப்பட்டவர்களே உண்மையான பக்தர்கள் என்று கூறும் கிருஷ்ணர். இதை பற்றிய விஷயங்களை தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது பகவத்கீதை 12வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் என்ன கூறுகிறார்? அர்ஜுனனிடம் பேசிக்கொண்டே வருகிறார். பக்தி என்பது என்ன, எப்படி பக்தி செலுத்த வேண்டும் என்பதை பற்றி கூறிக்கொண்டே வருகிறார் அல்லவா? இப்பொழுது என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். 13வது ஸ்லோகம். எவன் எல்லா உயிரினங்களிடத்திலும் வெறுப்பு இல்லாதவனோ, தன்னலம் இல்லாமல் எல்லோரிடமும் அன்பு கொண்டவனோ, யார் எந்த யாரிடமும் வெறுப்பற்றவனோ, தன்னலமே இல்லாமல் அன்பு கொண்டவனோ, காரணம் இன்றி இரக்கம் காட்டுபவனோ, காரணமே இல்லாமல் ஒருவன் ஒரு உறவுகள் உறவுகளோ நண்பர்களோ அவர்களின் மீது மட்டும் இரக்கம் காட்டாமல் யாரென்றே தெரியாத ஒரு நபருக்கு ஓடி சென்று உதவுபவன் தான் உண்மையிலேயே உதவுபவன் ஆவான். இப்படி காரணம் இன்று இரக்கம் காட்டுபவனோ, மமக்காரம் அற்றவனோ, அகங்காரம் அற்றவனோ. அது என்னங்க மமக்காரம், அகங்காரம்? மமகாரம் என்றால் எனது என்ற பொருளாகிறது. அகங்காரம் என்றால் நான் என்ற ஒரு ஆணவம் யாரிடத்தில் மிகுந்து காணப்படுகிறதோ அவர்களின் வழிபாடு, பூஜைகள் எல்லாம் எதிலும் எந்தவித பயனும் இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனது என்கின்ற ஒரு எண்ணமானது ஒரு மனிதனுக்கு இருந்து விட்டால், நான் எனது என்ற எண்ணமே இறைவனிடத்திலிருந்து ஒருவரை விலக்கி வைக்கக்கூடிய எண்ணங்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இது இல்லாதவனோ இன்ப துன்பங்கள் நேரும்போது நிலை மாறாது சமமாக இருப்பவனோ. இது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? இன்பம் வரும்பொழுது எந்த யாராக இருந்தாலும் சரி நாம் ஆனந்தத்தை, சந்தோஷமாக இருக்கத்தான் செய்கிறோம். அதே போல துன்பம் வரும்பொழுது பதறத்தான் செய்கிறோம். ஆனால் கொஞ்சம் பதறினாலும் மறதியை போல் ஒரு மாமருந்து இல்லை என்பதை போல துன்பங்கள் என்பது ஒரு சில நாட்களிலே நமக்கு மறைந்து நாம் பழைய நிலையையும் அடையத்தான் செய்கிறோம். இப்படி இன்ப துன்பங்களை யார் சமமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, பொறுக்கும் இயல்புடையவனோ, எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக இருந்து சாதிப்பவன் எவனோ. எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. இருந்தாலும் தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்காக தனக்கு என்று எதையும் எதிர்பார்ப்பு என்பதை இந்த ஆசைகள் தனக்கு என்று உள்ள தனிப்பட்ட ஆசைகள் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு பொறுமையாக அந்த சூழ்நிலைகளை சகித்து கொண்டு யார் வாழ்கிறார்களோ அவர்கள் உண்மையான பக்தர்கள் என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். பொறுக்கும் இயல்புடையவனோ, அதாவது குற்றம் செய்தவனுக்கும் அபயம் அளிப்பவனோ என்று கூறப்படுகிறது. யார் பெரும் குற்றம் செய்திருந்தாலும் அவர்களை மனப்பூர்வமாக மன்னித்து ஏற்று அவர்களிடம் வாழும் இயல்புடையவர்கள் யாரோ அப்படிப்பட்டவர்கள். இதை தான் திருக்குறளில் திருவள்ளுவர் மிகவும் அழகாக கூறுகிறார். இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நன்னயம் செய்து விடல். யார் நமக்கு துன்பங்கள் செய்வித்தாலும் சரி, துன்பங்களை ஏற்படுத்தினாலும் சரி, அவர்களே வெட்கப்பட்டு தலை குனியும் அவர்களுக்கு தொடர்ந்து அவர்களுக்கு நன்மைகள் செய்துவிடல் வேண்டும் என்பதுதான் இந்த திருக்குறளினுடைய கருத்து. இதைத்தான் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். இப்படி குற்றம் செய்தவனுக்கும் அபயம் அளிப்பவன் யாரோ யோகியோ
இவையெல்லாம் ஒருங்கே கொண்ட மனிதன் யாரோ அவன்தான் யோகி, அவன்தான் பக்தன் என்று கூறுகிறார். எப்பொழுதும் எல்லா விதங்களிலும் திருப்தி உள்ளவனோ, குறையை பற்றி இந்த மனித மனமானது எப்படிப்பட்டது என்றால், எத்தனையோ விஷயங்கள் நல்லது நமக்கு நடைபெற்று கொண்டு இருந்தாலும் இந்த மனம் என்ன செய்யும் என்றால், எந்த குறை இருக்கிறதோ அந்த குறையை மட்டும் பெரிதாக நினைத்து கொண்டு அதையே நினைத்து வருத்தப்படும். அப்படி இல்லாமல் எல்லா விதங்களிலும் திருப்தியை உள்ளவனோ, மனம் மற்றும் புலன்களோடு கூடிய உடலை தன்வசப்படுத்தியவனோ. இந்த மனதை தன்வசப்படுத்துதல், ஐம்புலன்களையும் தன்வசப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருத்தல். இந்த மனம் ஐம்புலன்களை கட்டுப்படுத்துவது எது என்றால் நம்முடைய புத்தியின் மூலமாக இதை நாம் கட்டுப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? இல்லையா? இப்படி மனம் போன போக்கில் போகாமல் புத்தியனால் மனதை தன்னுடைய வசப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். மனதை விட புத்தி பெரியது என்று நாம் சென்ற ஸ்லோகங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். இதை பற்றியும் அழகாக கிருஷ்ணர் கூறுகிறார். மேலும் என் மீது திடமான நம்பிக்கை உடையவனோ அப்படின்னு சொல்றாருங்க. இந்த நம்பிக்கை என்பதை பற்றி சொன்னவுடன் ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. வாட்ஸ்அப்லேயே இதுலேயே படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த கதையை நான் உங்களிடம் இப்பொழுது பகிர்ந்து கொள்கிறேன். இறைவனுடைய முருகப்பெருமான் அப்படின்னு வச்சுக்கோங்க. முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக குடமாக பால், வெண்ணெய், தயிர் போன்ற எல்லாமே அழகாக வரிசையாக வைக்கப்பட்டிருந்ததுங்க. அப்படி வைக்கப்பட்டிருக்கும் பொழுது 2 தவளைகள் அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்காக சென்று கொண்டிருந்தார்கள். இருவருமே இறைவன் மீது பக்தி கொண்டவர்களாக இருந்தாலும் இந்த 2 தவளைகள் சென்று கொண்டு இருக்கும் பொழுது முருகப்பெருமானை பார்ப்பதற்காக அவர்கள் சென்று கொண்டு இருக்கும் பொழுது தப்பி அவர் இந்த தவளைகள் செல்லும் பொழுது 2 தவளைகளுமே தயிர் இருந்த குடத்திற்குள் விழுந்து விடுகிறது. அப்படி விழுந்து விட்டவுடன் 2 தவளைகளுமே மிகவும் கஷ்டப்பட்டு நீந்துகிறது. அந்த தயிரினுடைய புளிப்புத்தன்மை, அந்த காட்டம் அந்த தவளைகளினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படுகிறது. ஆனால் 2மே இந்த தொடர்ந்து நீந்தி கொண்டே இருக்கிறது. எப்படியாவது கஷ்டப்பட்டு வெளியேறி விட வேண்டும் என்று நீந்தி கொண்டே இருக்கிறது. அதில் ஒரு தவளையானது இறைவன் மீது மிகுந்த பக்தி கொண்டவனாக இருக்கிறது. மற்றொரு தவளைக்கு நம்பிக்கை சற்று குறைவாக இருந்தது. அந்த 2 தவளைகளில் நம்பிக்கை இழந்த தவளையானது நீந்துவதை நிறுத்திவிட்டு அது இந்த தயிர் பானைக்குள்ளேயே மூழ்கி இறந்து விடுகிறது. ஆனால் இறைவனின் மீது நம்பிக்கை கொண்ட தவளையானது தொடர்ந்து நீந்திக் கொண்டே இருக்கிறது. அப்படி நீந்திக் கொண்டே இருக்கும் பொழுது அதன் மூலமாக தயிரானது கடையப்பட்டு வெண்ணையாக மாறி மேலே மிதந்து நிற்கிறது. அப்படி மிதந்து நிற்கும் பொழுது அந்த வெண்ணையின் மீது ஏறிய தவளையானது தாவி வெளியில் குதித்து சென்று தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்கிறது. இப்படி இறைவனின் மீது எப்பேற்பட்ட சூழ்நிலை கஷ்டங்கள் வரும்பொழுதும் இந்த இறைவனின் மீது நம்பிக்கை கொண்ட தவளை எப்படி தப்பி பிழைத்து வெளியே வருகிறதோ அதே போல விடாமுயற்சியுடன் இறைவனையே வழிபாடு செய்து கொண்டு திடமான நம்பிக்கை அவரின் மீது கொண்டு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஸ்லோகமானது மிகவும் அழகாக கூறுகிறது. அது மட்டும் அல்லாமல் திருப்தி உள்ளவனோ, இந்த குற்றம் செய்தவனுக்கும் அபயம் அளிப்பவனோ யோகியோ, எப்பொழுதும் எல்லா விதங்களிலும் திருப்தி உள்ளவனோ. இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட வாழ்க்கையில் முதலில் நாம் திருப்தியை தேடிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு வரும் துன்பங்களுக்கு காரணமானது நாம் செய்த இந்த தீய கர்ம பலன்களே ஆகுமே தவிர இறைவன் தான் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தை நாம் முதலில் உதறி தள்ள வேண்டும். மனம் மற்றும் புலன்களோடு கூடிய உடலை தன்வசப்படுத்தியவனோ, மேலும் என் மீது திடமான நம்பிக்கை உடையவனோ, என்னிடத்தில் மனம் புத்தி இவற்றை அர்ப்பணம் செய்தவனோ என்னுடைய பக்தன். எனக்கு அப்படிப்பட்ட பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்றாருங்கிற அது இப்பொழுது பகவத்கீதை
12வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். எவனிடமிருந்து எந்த ஜீவனும் பாதிப்பு அடைவது இல்லையோ அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாம் யாருமே எந்தவித ஒரு ஜீவனுக்கும் எந்த விதத்திலும் தீங்கு விளைவிக்காமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவன் உண்மையான பக்தன் அப்படின்னு சொல்லாருங்க. எவன் எந்த ஜீவன் மூலமும் பாதிப்படைய மாட்டானோ, பிறர் நமக்கு எத்தனை துன்பங்கள் விளைவித்தாலும் அந்த துன்பங்களை எல்லாம் பொறுமையுடன் பொறுத்திருந்து மனதை அமைதியான முறையில் எப்பொழுதும் வைத்து கொள்ளல் வேண்டும். அதை பற்றி தான் இங்கு வலியுறுத்தி கூறப்படுகிறது. இந்த ஒரு விஷயத்தில் பல ஆண்களும் பல பெண்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் எல்லோருமே இப்பொழுது இந்த பதிவை பார்த்து கொண்டுதான் இருப்பீர்கள். இப்படிப்பட்ட நீங்கள் எல்லோருமே இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான பக்தர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளே, எவன் எந்த ஜீவன் மூலமும் பாதிப்படைய மாட்டானோ, மேலும் எவன் ஒருவன் மகிழ்ச்சி, பொறாமை, பயம், மகிழ்ச்சினா என்ன, ரொம்ப மிகவும் ஒரு விஷயம் நடைபெறும் பொழுது மிகவும் ஆனந்தப்படுவது, பிறர் மீது பொறாமை கொள்வது. இந்த பொறாமை கொள்வது என்பது கண்டிப்பாக இருக்கவே கூடாது. அது பயம், தேவையற்ற பயம் நமக்கு வேண்டியதே இல்லை. இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவனுக்கு பயம் என்பது கிடையாது. இப்படி பயம், பாதிப்பு முதலியவற்றிலிருந்து விடுபட்டவனோ யாராலும் நம்மை பாதிப்படைய முடியாது. ஏனென்றால் இறைவனே நமக்கு அருகில் இருந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய கர்ம வினையின் காரணமாக மட்டுமே நமக்கு துன்பங்கள் ஏற்படுகிறது. அந்த துன்பங்களுக்கு உண்டான தண்டனையை நாம் மனப்பூர்வமாக அனுபவிப்போம். அதன் மூலமாகவும் இதுதான் இறைவனுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு உண்மையான கைங்கரியம் என்று மனதார நினைத்து தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் திருப்தி கொண்டவனாக யார் இருக்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அந்த பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்றாருங்க பகவான் கிருஷ்ணர். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் இது நாம் நினைக்கிறோம் ஊசி முனையில் இருந்து தவம் செய்கிறது தவம். அது மட்டும் அல்லாமல் இறைவனுக்கு இறைவனை தரிசிப்பதற்காக தீயில் நடப்பது, தீயை விழுங்குவது, வேல் குத்திக்கிறது, காடுகளில் சென்று தவம் செய்வது, இது எல்லாமே தவமே கிடையாது. உண்மையான தவமே கிடையாதுங்க. அது உண்மையான தவம் என்பது என்ன என்றால், இறைவன் நமக்கு அளித்த வாழ்க்கையை அந்த மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு துன்பங்களை சகித்து கொண்டு வாழும் வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அதுதான் மனதால் செய்யக்கூடிய தவமாகும். அப்படிப்பட்ட தவத்தை நாம் செய்து இறைவனுடைய பரிபூர்ணமான அருளை பெற்று இருக்கிறோம் என்பதை இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும், இதற்கு அடுத்து பகவான் கிருஷ்ணர் என்னென்ன விஷயங்களை சொல்லப் போகிறார் என்பதை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.